ராவணனுடைய கைதியாகிவிட்டான். இனி இந்த பிரபஞ்சத்தை காப்பதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. அதைவிட மிக கவலையளிக்கும் விஷயம், சாகா வரம் பெற்ற அவனுடைய புதல்வன் பிறந்துவிட்டால் பிரபஞ்சத்தில் அசுரர்கள் மட்டுமே வாழ்வார்கள். மற்ற அனைவருமே கிரகங்களை பொறுத்துத்தான் கால வேண்டாம் வேண்டாம், நீங்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. நான் உங்களை அழித்துவிட விதியையே மாற்றப் போகிறேன். ஆனால் நான் உங்களிடமிருந்து எந்த சக்திகளையும் பறிக்கப் போவதில்லை. பறிக்க மாட்டேன். என் புதல்வன் இந்த உலகத்தில் ஜனிக்கும் பொழுது அவன் வெற்றிக்கு தாங்கள் காரணமாவீர்கள். அதன் பிறகு நான் உங்கள் அனைவரையும் மிக பணிவோடு உங்கள் இடத்திற்கு அனுப்பி வைப்பேன். ஆனால் உன்னிடம் தீர்க்க வேண்டிய கணக்குகள் ஏராளமாக இருக்கிறது. என்னிடமிருந்து நீ அந்த உனக்காக நான் சிறப்பான ஒன்றை சிந்தித்துள்ளேன். என்னுடைய திட்டம் வெற்றிகரமாக அடிமை என்பதற்கான அர்த்தத்தை நீ அறிந்திருப்பாய் என நினைக்கிறேன். தயாராக இரு சனி. நீ இங்க வந்திருப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கையில், ஒன்று, நீ ராவணனின் திட்டத்தை முறியடித்திருப்பாய். இல்லை என்றால், ஏனென்றால் நீங்கள் இருவரும் இறுதியாக ஒரே ஒரு தடவை உங்களை கண்டு ரசித்துக் கொள்ளலாம். ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. ஒரு உண்மையை கூறுகிறேன் தாமினி, சனியுடனான உனது விழுந்து கிடப்பான். ஆம் தாமினி, இந்த சனி கைலாயத்திற்கு இவன் அனைவரையும் ஆட்டி படைத்தான் அல்லவா? இனி நான் இவனை எனது இசைக்கேற்றார் கொள்ளவே கூடாது சனி. கவலை கொள்ளாதே தாமினி, இந்த துஷ்ட நோக்கி அழைத்து செல்கிறது. பிரபஞ்சம் இப்பொழுது சனி மீது நம்பிக்கை வைத்தே தீர வேண்டும்.